ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எக்ஸலில் டே ஒன்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. இப்போ 2026 2026ஓட ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு டேட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டே 1 டே 2 இது கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கு ஜனவரி 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் நம்மளுக்கு டேட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் ரோஸ் ஆர்குமெண்ட்டில் 365 டேஸ்ன்றதை கொடுத்துடலாம், கமா காலம்ஸ் ஆர்குமெண்ட்டில் ஒரே ஒரு காலமில் தான் வரணும், கமா 1 கமா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 01 Jan 2026 டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆர்குமெண்ட்டில் கொடுத்தாச்சு, கமா ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பாக தான் நம்மளுக்கு மூவ் பண்ணணும். 1 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா டேட்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்படி நம்பர்ஸில் இருக்கிறதுக்கான காரணம் ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து ஃபுல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஃபார்மேட்லேருந்து ஷார்ட் டேட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு, டேட்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பில் ஆகி தான் வந்திருக்கு ரிசல்ட்டு. இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு ஆஸ் அ வேல்யூவை வேணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்து வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கண்ட்ரோல் இசட் கொடுத்து பின்னாடி வந்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் வி கொடுங்க, மறுபடியும் வி கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா வேல்யூஸாக பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து பின்னாடி வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேட்ஸ்லேருந்து நம்ம நேவிகேட் பண்ணோம்னா இப்போ 365 டேஸ் இருக்குது. கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுத்தோம்னா அந்த 31/12/2026 அதுக்கு ட்ராவல் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் அப் ஆரோ கொடுத்தோம்னா டாப் ரிசல்ட்டுக்கு வந்தாச்சு 1/1/2026.